ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக குக்கர்லேயே செய்யக்கூடிய மஷ்ரூம் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மஷ்ரூம் பிரியாணியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க இப்போ மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல அரிசியை ஊற வைக்கணும். நான் 200 ml பிடிக்கிற அளவுக்கு டம்ளர் எடுத்திருக்கேன். இதில் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிறது பாஸ்மதி அரிசி தாங்க எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றி 2லேருந்து 3 வாட்டிக்கு நல்லா அலசி எடுத்து வந்துடலாம். இந்த மஷ்ரூம் பிரியாணியை நம்ம பாஸ்மதி ரைஸில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. நார்மலாக வீட்டில் சாதம் வடிக்கிற ரைஸில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தோம்னா நம்ம பாஸ்மதி அரிசியை நல்லா அலசி எடுத்து வந்துட்டோம். இது 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். அடுத்து மஷ்ரூம் க்ளீன் பண்ணிக்கலாம். 500 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இது நான் சூப்பர் மார்க்கெட்டில் தாங்க வாங்கினேன். இப்போ இதை க்ளீன் பண்ணணும். எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மஷ்ரூமை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். தண்ணியை ஊற்றி நல்லா அலசிக்கிறேன். அடுத்து இன்னொரு பாத்திரத்துலேயும் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம மஷ்ரூம் க்ளீன் பண்ணி போடும்போது கருப்பாகாமல் இருக்கணுன்றதுக்காக. நான் இப்போ வீடியோவில் காட்டுறது போல் மஷ்ரூமை ஒரு கத்தியை வச்சு மேலே இருக்கிற லைட்டாக தோல் சீவனோன்னா அந்த மேலே இருக்கிற லேயரான தோல் வந்துடும். மஷ்ரூமை நம்ம இப்படி தான் க்ளீன் பண்ண முடியும். இது மேலே டஸ்ட்டு எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம உப்பு தண்ணியில் ஊற வைக்கும்போது அது க்ளீன் ஆகி போயிடும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தான் மஷ்ரூம் க்ளீன் பண்ணிக்கணும். இதை இப்போ கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குன்றதால நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இவ்வளோதாங்க மஷ்ரூம் க்ளீன் பண்ணுறது. இப்போ பார்த்தோம்னா மொத்த மஷ்ரூமையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கிறேன். குக்கர் நல்லா ஹீட் ஆன பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். நான் ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். அடுத்து பிரியாணி ஸ்பைசஸான ஹோல் கரம் மசாலாவையும் சேர்த்துருக்கேன். இதில் பட்டை, அன்னாச்சிப்பூ, பெரிய ஏலக்காய், சின்ன ஏலக்காய், லவங்கம், மராட்டி மொட்டுன்னு எல்லாமே இருக்குங்க. இது எல்லாத்தையும் ஒரு பீஸ் சேர்த்துருக்கேன். அடுத்து 1 கப் அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். 250 ml அளவுக்கு இருக்குங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 3 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக இடித்தது சேர்த்துருக்கேன். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கினா போதுங்க. ஆனியன் நல்லா ப்ரௌன் கலருக்கு வந்துடும். ஆனியன் லைட் ப்ரௌன் கலருக்கு வந்த பிறகு நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா அப்புறமா கொத்தமல்லியை 2த்தையும் சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் வதக்கினா போதுங்க. அப்போ தான் புதினா கொத்தமல்லியோட ஃப்ளேவர் பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். அடுத்து 1/2 கப் அளவுக்கு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். 1 கப் வெங்காயத்துக்கு 1/2 கப் அளவுக்கு தக்காளியை சேர்த்துருக்கேன். அடுத்து தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு மூடியை போட்டு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதங்க விடலாம். இப்போ மூடியை ரிமூவ் பண்ணி பார்த்தோம்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்தை பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்த காளானையும் இதோட சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. ஏன்னா காளான் வதங்கும் போது இதுலேருந்து தண்ணி ஊறுன்றதால தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காளான் வெந்து வரும்போது சுருங்கிடும். இந்த ஸ்டேஜில் எலுமிச்சைப்பழ சாறை நான் இதோடு சேர்த்துக்கிறேன்.
இதில் நான் தயிர் எதுவும் சேர்க்கலைங்க. தயிர் சேர்க்குறது நம்ம நான்வெஜ் பிரியாணியாக இருந்தால் தான் தயிர் சேர்க்கணும். நான்வெஜ்ஜை சாஃப்ட் ஆகிறதுக்காக தான் தயிரை சேர்ப்போம். இதில் நான் தயிர் சேர்க்கல, வெறும் எலுமிச்சைப்பழ சாறு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தோம்னா மஷ்ரூம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே 2 டம்ளர் அளவுக்கு அரிசியை ஊற வச்சு வச்சுருக்கேன்றதால 3 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணியை சேர்க்குறேன். அதே டம்ளரில் தாங்க அளந்து ஊற்றிருக்கேன். 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி பிடிக்கும். ஒவ்வொரு அரிசி ஒவ்வொரு வெரைட்டியில் இருக்கும், அதனால் பார்த்து தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு வாட்டி நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தாங்க உப்பு காரம் செக் பண்ணி நம்ம சேர்த்துக்க முடியும். 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை தண்ணி நல்லா இருத்துட்டு வெறும் அரிசியை மட்டும் சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்த பிறகு ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கிட்டு தண்ணி ஒரு கொதி வர வரையும் நம்ம அப்படியே விட்டுடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தாங்க வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா அரிசி சீக்கிரமாக தீஞ்சு போகிற சான்சஸ் இருக்குது. இப்போ பார்த்தோம்னா தண்ணி நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினாவை தூவி விட்டுக்கலாம். விருப்பப்பட்டால் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ மூடியை போட்டுடலாம். அடுத்து நம்ம தயிர் ரைத்தாவை செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன், இதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்துருக்கேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சாப் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோ பீசஸ் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு துருவிய வெள்ளரிக்காயை சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இதோட உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கேன். தயிர் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் பச்சை மிளகாய் சாப் பண்ணி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, தயிர் ரைத்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ குக்கர் பார்த்தோம்னா ஒரு விசில் வந்து ப்ரெஷர் மொத்தம் போயிட்டு குக்கர் மூடியை ரிமூவ் பண்ணிடலாம். பாஸ்மதி அரிசின்றதால நான் ஒரே விசில் தாங்க வச்சுருக்கேன். நீங்கள் செய்கிற அரிசி பதத்தை பொறுத்து நீங்கள் குக்கர் விசிலை வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், பிரியாணி சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இதோட அரிசி வந்திருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஒரே விசில் வச்சுருக்கேன்றதால வேகாமல் இருக்குன்ற டவுட் இருக்கும் இல்லையா, அதனால் செக் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு சர்விங் பிளேட்டில் இதை சர்வ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தயிர் ரைத்தா வச்சு இந்த மஷ்ரூம் பிரியாணி சாப்பிடும்போது கண்டிப்பாக நான்வெஜ்ஜை விட மஷ்ரூம் பிரியாணி சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மஷ்ரூம் பிரியாணி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.